Hi friends, welcome to my channel World of ABM. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம புதுசா மாருதி XUV700 வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணே நம்மள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட லோகோ தான். அவங்களோட மாடல் லோகோ. இப்போ அவங்க லோகோ மாத்திட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த லோகோவும் நல்லா தான் இருக்கு. ஒரு சீட்டா ஃபேஸான கிரில். இந்த கிரில்லுமே பார்க்க செம்ம லுக்கா இருக்கு. லோகோ தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோட்ல ஓரமா நிக்கிறனால அசர் லைட் ஆன் பண்ணியிருக்கோம். அசர் லைட் வந்து உங்களுக்கு எல்இடில கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த எல்இடி டிஆர்எல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாம்போட பல்லு மாதிரியே இருக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு செம்ம லுக்கு கொடுக்குது. அது இல்லாம பல்பு வந்து ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நைட் டைம்ல டிராவல் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல டீசென்டாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபாக் லேம்ப்கான ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல போட்டுக்கலாம். இந்த மாடல் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா AX5 செலக்ட் வேரியன்ட். இதுக்காக பேஸ் வேரியன்ட் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து AX5 செலக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் AX5 இருக்கு. அதுக்கப்புறம் AX7 இருக்கு. அதுக்கப்புறம் AX7 லக்ஸுரி. அதுதான் டாப் மாடல் இருக்கிறதுலே. நம்ம வாங்கியது பாத்தீங்கன்னா AX5 செலக்ட். இதுதாங்க மஹிந்திரால இருந்து கொடுத்த கீ. இந்த கீழ வந்து ஒரு 3 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் வந்து பூட் ஓபன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து உங்களுக்கு வந்து கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாடல்ல வந்து நமக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். இந்த கீ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம AX5 செலக்ட் இந்த வேரியன்ட். AX5 வேரியன்ட் வந்து கீ போட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த கீ கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மவுண்டன் மாதிரி ஒரு ரூஃப் ஹில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே நல்ல லுக்கா இருக்கு. முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா நல்ல லுக்கா இருக்கும். வாங்க இப்போ அப்படியே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா டோர் ஹேண்டில். வாங்க உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள வந்தாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கேயே வந்து நம்ம எந்தெந்த டோர்லாம் நல்லா லாக் பண்ணல அப்படின்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே காட்டிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸ்டார்ட் பண்ண போறேன். நமக்கு வந்து AX5 செலக்ட்ங்கனால புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். இங்க பாருங்க இந்த இடத்துல நல்லா தெளிவா காட்டுறாங்க பாருங்க. ஆன் பண்றேன். எந்த ஒரு விதமான வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. ஸ்மூத்தா நீட்டா ஆன் ஆகுது. பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பாருங்க நல்லா அழகா நீட்டா இருக்கு. ஒரு 10 இன்ச்சுக்கான வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பீச் கலர்ல நல்லா ஒரு ஸ்மூத்தா நல்லா ஸ்மூத்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். நமக்கு வந்து இப்போ ஒரு டாப் மாடல் போயிருந்தோம்னா இது எல்லாமே ஒரு லெதரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். கொஞ்சம் சொரசொரப்பா தான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஏசி கோ பேசஞ்சருக்கான ஏசி, அப்புறம் அவங்களுக்கான ஒரு விண்டோ ஏற்ற இறக்க வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து சன்சைட் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டிருக்கோம். அப்புறம் கோ பேசஞ்சருக்கான அந்த சன்லைட்டோட இது டிரைவருக்கும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்குது. அதை அப்படியே மூடிடுவோம். இப்போ அடுத்து நீங்கள் மகேந்திராவோட லோகோ, டிரைவருக்கு ஒரு ஏர் பேக்கு. இதில் வந்து 2 ஏர் பேக் தான் வருது. நமக்கு AX5 செலக்ட்ன்றனால டிரைவருக்கு ஒரு ஏர் பேக்கும் கோ பேசஞ்சருக்கு இந்த இடத்துல ஒரு ஏர் பேக் மட்டும்தான் வருது. இதே நம்ம AX5 நம்ம அடுத்த மாடல் போயிருந்தோம்னா 4 ஏர் பேக்ஸ் வருது. இப்போ இதில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபன் இன் XUV, ஃபன் வித் XUV700, அப்புறம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபன் இன் XUV700 என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரேடியோ, இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, டைம் காட்டுறது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே வெளியே வந்தோம்னா ஃபன் வித் XUVன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சும்மா நம்ம வந்து இப்போ கார் அதிகமாக ஓட்டும் போது நம்ம லேப் டைமர் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ரேஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அது இந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதான் கொடுத்துருக்காங்க. ஏசியுமே நல்லா கூலிங்காக நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க இதோட ஸ்பீட்லேயே ஏசி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோ கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 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 இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜருக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போட்டு இந்த இடத்துல வயர்லெஸ் சார்ஜர் பண்ணிக்கலாம். இது வந்து கீர் கொடுத்துருக்காங்க. கீர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 கியர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு ஹேண்ட் பிரேக்கு. அடுத்து ஸ்டேரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேரிங்கில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து இப்போ பாட்டு வச்சாலோ இல்லை ஏதோ கனெக்ட் பண்ணாலும் வால்யூம் ஏற்றுறது இறக்குறது, அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம FM கேட்டால் சேனல் மாற்றுறது, அப்புறம் இது வந்து கால் அட்டன் பண்ணுறது, காலை கட் பண்ணுறது, அப்புறம் இது வந்து மியூட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து ஸ்டியரிங்லேயே கொடுத்துட்றாங்க. இதே நம்ம அடுத்த மாடல் பண்ணோம் ஸ்டீரிங் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு டிரைவர் இன்ஃபோலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஹோம் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாமே வரும். இது கொடுத்தோடனே நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன ஃபியூல் இன்ஃபோ, வெஹிக்கிள் இன்ஃபோ, அப்புறம் நேவிகேஷன், அப்புறம் டிஸ்பிளே லேஅவுட், இது செட்டிங்ஸ் இது எல்லாமே இதுலேருந்தே பார்த்துக்கலாம். அது போக வந்து நமக்கு வந்து ஹெட்லாம்ப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நமக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா நமக்கு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பட்டன் நமக்குலாம் வந்துடுது. நல்லா நீட்டாகவே இந்த இடத்துல ஒரு டேப் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க. அந்த ஏசி வந்து கோ பேசஞ்சருக்கான ஒரு ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே டாப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து நமக்கு ஒரு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க.
இது வந்து எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணால் ஆன் ஆயிரும். இது வந்து ஒரு எஸ்ஓஎஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து நம்ம வந்து இந்த அண்டர்ராக்ஸ் கனெக்ஷன் வச்சுருந்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சேஃபாக யாருக்காவது நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இந்த லேம்புக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து ஒரு பேனராமிக் சன்ரூஃப்னால பேனராமிக் சன்ரூஃப் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ரோ சீட்கான கெப்பாசிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் ரோக்கும் அதே மாதிரி சேம் உங்களுக்கு வந்து டோர் ஹேண்டில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து செகண்ட் ரோக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒன் டச் டம்பிள் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கே லிவர் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே டம்பிள் ஆயிரும். அவ்வளோதான், டம்பிள் ஆகி தேர்ட் ரோக்கு போயிடும். தேர்ட் ரோக்கு பேசஞ்சர் ஏறிக்கலாம். தேர்ட் ரோக்கு ஒரு சீட் வந்து நல்லாவே ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான சீட் தான் நான் சொல்லுவேன். பெரியவங்க யாராவது இருந்தவங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்து வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இதே கிட்ஸ்னால் உங்களுக்கு வந்து நல்லாவே ட்ராவல் பண்ணலாம். இந்த சீட் கவர்னா கிளிக்காமல் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே தனியாகவே ஒரு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் வந்துடுது, ஒரு கப் ஹோல்டர் வந்துடுது. தேர்ட் ரோ பேசஞ்சருக்கான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு அங்கே வருது. அந்த இடத்துல வந்து ஒரு ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான எல்லாருமே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராபேக் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் வந்து கொடுக்கல. இது அது ஒரு ட்ராபேக். ஆனால் செகண்ட் ரோக்கான ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது. அவங்களுக்குமே தனியாக ஒரு ஏசி வென்ட் இருக்குது, நல்லா கூலிங்காகவும் இருக்குது. அவங்களுக்காகவும் ஒரு சார்ஜர் போட்டுருக்கு. இங்கே இடத்துல ஏதாவது ஃபோன் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பேஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன ஸ்பேஸாக இருக்குது, ஃபோன் வச்சுக்கலாம். அந்த பேனராமிக் சன்ரூஃப் சொல்லணும், அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் சுவிட்ச் பண்ணால் போதும், அப்படியே திறக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக போய் அப்படியே சூப்பராக திறக்குது. இந்த இடத்துல இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், நம்ம நிறைய வைக்க முடியாது. இது எடுத்துகிட்டு பார்த்தோம்னா நமக்கான அந்த தேவையான ஒரு ஜாக்கி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. தேவையான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு இது எல்லாமே இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு கூட நல்லா, இது வந்து ஸ்டெப்னி டயரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க வீடியோ. பாய்.